ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நல்ல கல்யாண வீடுகளில் வைக்கிற மாதிரி, கல்யாண வீடு ஹோட்டல்லலாம் வைக்கிற மாதிரி சவ் கூட்டு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நல்ல ரசம் சாதம், காரக்குழம்பு, புளிக்குழம்பு இதுக்கெல்லாம் நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 200 கிராம் அளவுக்கு சவ் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த சின்ன கப்புக்கு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். இது கூட கடலைப்பருப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் கூட்டோட ஸ்மெல்லு நல்லா இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு வந்து குழஞ்சிடக்கூடாது, மலர்ந்து வெந்திருக்கணும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் குக்கரில் இல்லைன்னா தனியாக பாத்திரத்துலையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். நம்ம இன்னொரு சைடு வந்து சவுக்கு வந்து தாளிப்பு கொடுத்து சவ்வை வேக வச்சுக்கலாம். இப்போ பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரே ஒரு தக்காளி, குட்டியாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூடவே வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சவ் சேர்த்துக்கோங்க. அன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு சவ் எடுத்திருக்கேன். அதை இந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன கப்புங்கிறனால நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்து சலன்னு வேக வைக்காதீங்க. இப்போ இது வந்து இந்த சவ் வந்து நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம பருப்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு வந்து நல்லா மலர்ந்து வெந்திருக்கு, ஆனால் குழையலை. இந்த மாதிரி வந்தால் போதும். நல்ல இந்த அளவுக்கு ஒரு குக்கானா போதும். இந்த டைமில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன். அந்த தண்ணி பத்தலை, அதனால் கூட கொஞ்சம் ஒரு அரை கப் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் சேர்ந்து வெந்து வரட்டும். இது ஒரு பக்கம் வேகட்டும். நம்ம இன்னொரு பக்கம் இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அது கூட 3 வத்தல், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கோஸை அரைச்சி எடுத்துக்கோங்க, தண்ணி சேர்க்காம. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல இந்த பருப்பும் சவ்வும் சேர்ந்து முக்காப்பாக தான் வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அந்த ஜாரை மட்டும் கழுவி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி தேவைன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு கட்டியாக இருந்தாலே போதும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக விட்டு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சவ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை தூவி அரைக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சவ் கூட்டு வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.